ஷேய் பெஸ்டோ அரபுகான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து தாய் இந்தியா நாடு முழுவதும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பக்கீரத்து பண்டிகையில் முடிச்சாச்சு. இந்த பூமியில் புரோக்கர் பார்க்கான்ல, புரோக்கர் லேண்டு போடுதான், லேண்டு வாங்குதான், லேண்டு போட்டு அடிக்கிறவன் பூராமே முக்காடு தொப்பி தாடி. இந்த செம்மத்தில் புரோக்கராக வந்து பூமியை அழிக்கான். முக்காடு தொப்பி தாடிடாவன். இவன் கடவுளை கும்பிடக்கூடியவன் எவனுமே கிடையாது. பூமியை அழிக்கான்ல, ஃப்ளாட் அடிக்கான், ஃப்ளாட்டு போடுதான். உலக நாடே ஃப்ளாட் அடிக்கான், ஃப்ளாட்டு போடுதான். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் போடுதான், மகாராஷ்டிராலேயும் போடுதான். அடுத்தாப்பில் தமிழ்நாட்டில் முக்காடு தொப்பி தாடி இந்த பேய் தாண்டா ஃபுல்லாக கிடக்கான். இடம் வாங்கல், இடம் கொடுக்கல், இடம் போகிறது வர. இவன் முகரையும் முக்காடு தொப்பி தாடி முகரையும் பாடுறா, ஆணும் பெண்ணும். இவன் நான் இந்து மதமாக இருக்கோம்னு இவன் சொல்லுதான். இந்த செம்மத்தில் இவனுடைய முகரையும் முக்காடு தொப்பி தாடி முகரையும் பார். இந்த முகச்சாடை பூரா ஆணுக்கும் பெண்ணுக்கும். இந்த பூமியை அழித்து சாப்பிட்றவன் பூரா, பூமியில் லேண்டு போடுறவன் பூரா, விற்கிறவன் பூரா, பத்திர பதிவில் இருக்கிறவன் வென்று எல்லாமே முக்காடு தொப்பி தாடி. பூமியை அழிக்க வந்த பாயிப்பே, கடவுளுடைய பூமியை அழிக்க வந்த பாயிப்பேக. புரியுதா? இந்த செம்மத்தில் எல்லாமே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கரெக்டாக போட்டு வந்திருக்காரு. 12 ஜோதிலிங்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற புரோக்கர் பூரா, விற்கிறவன் போகிறவன் பூரா, லேண்ட் அடிக்கிறவன் பூரா முக்காடு தொப்பி தாடி இந்த செம்மத்தில் உள்ளே கிடந்து பூமியை அழிக்கான். அப்போ இவனை என்ன செய்வார்? டைம் வரையில், இராணுவம் முப்போட வரையில் எல்லாமே தூக்கி அள்ளி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ சேர்ப்பார். புரிஞ்சுக்கோடா. அவனும் புரோக்கர் வேலை பார்க்கான். யார்? முக்காடு தொப்பி தாடி. வெளிநாட்டுக்கு பூரா எக்ஸ்போர்ட் பண்ணுதான், ஏற்றுமதி பண்ணுதான், இறக்குமதி பண்ணுதான். எல்லாம் அரசியல்வாதி பூரா ஒன்றோட இருப்பான். அரசியல்வாதியும் முக்காடு தொப்பி தாடி. இந்த செம்மத்தில் இன்னும் 7ஆம் தேதி 7 செம்மம் சேட்டை செஞ்ச கணக்கு இந்த பேரில் கணக்கு நேர முடிக்கணும். முடிச்சாச்சு. புரியுதா? கடவுளை சுத்தமாக தூயமாக கும்பிட்டு உழைச்சி சாப்பிடுதான் பார்த்தியா? அவன் தான் உண்மையான பூமியில் கிடக்கிறவன். டெல்லி, மகாராஷ்டிரா, ஆந்திரா வரை கிடக்கிறவன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கிறவன் பூரா சிவன் சொத்தை அழிக்கிறவன், போகிறவன் வாரவன் பூரா முக்காடு தொப்பி தாடி இந்த பேக. புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. நாங்கள் போடுற கணக்கு உனக்கு விளையாட்டாக இருக்கணும், விளையாட்டாக இருக்கணும், விளையாட்டாக பார்க்கணும், விளையாட்டை சிரிக்கணும். குத்தி அடித்து குத்தி தூக்கையில் தான் அப்போ பார். புரியுதா? நீதிபதி சர்ச்சி பூரா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் இந்த செம்மத்தில் நியமிச்சிட்டார். இது பூரா நீதி கேட்டது. கைலாசத்தில் ஆதியில் 7 செம்மத்துக்கு முன்னாடி நீதி இல்லையே, நியாயம் இல்லையே, அநியாயப்பட்டு எங்களை பூரா கொள்ளுதானே அப்படின்னு பூரா ஜட்ஜி கோட்டார் பூரா உட்கார்ந்த பூராமே 7 செம்மமாக கொண்டுட்டான். இந்த செம்மத்தில் பதப்பரம் இல்லாமல் பையா பார்த்து தூக்கி போட்டு நீதிமன்றத்தில் கொண்டு வராரு ஐயா. கடவுள் தான் கொண்டு வர முடியும், வேறு யாராலும் கொண்டு வர முடியாது. அதான் பதப்பரம் இல்லாமல் கொண்டு வராரு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் பதப்பரம் இல்லாமல் கொண்டு வராரு. கணக்கு வரையில் கணக்கு எடுக்கையில் சேட்டை பண்ணவனை பூரா உள்ளே தூக்கிடுவார். புரியுதா? தவும்பற்றா அம்மா கணக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது பார். எல்லா சிவகிரி ஜமீன், சேத்தூர் ஜமீன் போட்ட கணக்கில் உள்ளே வெளியே தோண்டி எடுக்கலை ஒவ்வொருத்தனும் அடி வாங்குவான். பூரா ஏக்கராக முடிச்சு வச்சுருக்கோம் பூரா உள்ளே போயிடுவான் செயலறையில். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. மானிடத்தில் பூமி விவசாயம் கிடக்குன்னா மக்களுக்கு இப்படித்தான் செய்யணும். இந்தா உழைச்சி சாப்பிடு, அதுபடியாக போகணும். ஏண்டா நீங்களா பிரிப்பிய, நீயா பட்டா போடுவ, நீயா பவர் அடிப்ப, நீயா உட்காந்து நீதிமன்றத்தில் சேட்டை பண்ணி 2 கையை தோளில் தூக்கி போட்டு மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் தமிழ்நாட்டில் சேட்டை பண்ணுவேன். என்னடா தூக்கி போட்டு இருக்கிறார். இருக்கல குடல் வெளியே வந்துடும். அடி வாங்கியே போவான். அரசியல்வாதியில் ரோட்டில் நடு ரோட்டில் லத்தியில் அந்த குண்டூசி ஏற்றிருப்பான். அடிக்கிற அடியில் குத்தி ரத்தமாக ஒழுகி ரோட்டில் விடுவார். அந்த ரத்தம் பூமியை வாழாகிருக்கான்ல, அந்த ரத்தம் பூமி காவு வாங்கும். புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு.